ஒர்க் பண்ணும்போதே எனக்கு ஆக்சுவலாக இந்த ப்ரோஷர்ஸ் வரும். ஆஃபீஸ்க்கு என்னுடைய டேபிளுக்கு வந்திருக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த ப்ரோஷரில் இவருடைய படத்தை பார்த்து, அந்த டர்பனை பார்த்து, தாடியும் பார்த்துட்டு உப்பில் தூக்கி போட்டேன். பிலீவரா டிஸ்பிலீவரா? நான் வந்து நாட் அ பிலீவர், ஐ வாஸ் அ நோவர். சத்குரு தான் எடுக்கிறாரு இதை. நானும் சேர்ந்தேன் அந்த ப்ரோக்ராமில். அது ரொம்ப டீப்லி இம்பேக்ட்ஃபுல். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற டிவினிட்டியை ஒரு கிளிம்ஸ் கிடைக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். அப்போ குரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை. பட் இஸ் அ ஜீனியஸ், நோ டவுட். அதாவது பாஸ்பந்தனா போயிட்டு வந்து சத்குருவை ஜீனியஸ் அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன். சத்குரு இஸ் அ பிரில்லியன்ட் டீச்சர் அப்படின்னு தான் என்னோட மண்டையில் ஓடிட்டு இருந்தது. பிரில்லியன்ட், ஐ மீன் எக்ஸப்ஷனல் யோகா டீச்சர். யோகா டீச்சர். எப்போ நான் அந்த குரு பூஜா ட்ரைனிங்கை முடிச்சேனோ அந்த நாளே இவர் தான் என் குரு அப்படிங்கிற ஒரு உணர்வு அவ்வளோ அன்மிஸ்டேக்கபிளாக எனக்குள்ள. That's how Sadhguru's grace works. Completely unexpected, completely impossible things happen. ஃபுல் டைம் என்கேஜ் பண்ணுற மாதிரி ஒரு டாஸ்க் சத்குரு கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு 3 வில்லேஜ் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் பக்கத்து ஊர், அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் ரீஹேபிலிட்டேஷன். நீ போய் கடலூரில் போய் என்ன வேணும்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் அப்படின்னாரு. அங்கே போய் பார்க்கும்போது இது கையில் ஃபண்ட்ஸு கிடையாது. ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக வருவாங்க, யாராவது ஒரு டோனர் அனுப்பி வைப்பார் சத்குரு. எப்படி வருது அப்படிங்கிறத இந்த மாதிரி சத்குருவுடைய கிரேஸில் நமக்கு ஒன்றுமே பண்ணாமல் அங்கே ஜஸ்ட் நின்னா போதும், ஒர்க்கு நடந்துடும் அப்படிங்கிறது கிளியராக புரிய வச்சது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, ஜஸ்ட் அங்கே இருந்தால் போதும். வி ஜஸ்ட் ஹேவ் டு பி ப்ரெசன்ட், நத்திங் மோர் இஸ் ரிக்வயர்ட். இதுதான் நான் சொல்கிறேன். அவர் வந்து லிட்டரலாக ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி வேற எங்கேயாவது வேஸ்ட் பண்ண லைஃப்பை வேஸ்ட் பண்ண விடாமல் கூப்பிட்டு வந்திருக்காருன்னு அவ்வளோதான் சொல்லலாம். வெல்கம் டு ஹியூமன்ஸ் ஆஃப் ஈஷா சேனல். இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்கிற கெஸ்ட் வினோத் ஹரியண்ணா. ஈஷாவில் நடக்கிற பல சமுதாய நலத்திட்டங்கள் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வினோத் ஹரியண்ணா ஈஷா வித்யாவுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ண வந்திருக்கிறாங்க. நமஸ்காரம் அண்ணா. நமஸ்காரம். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. உங்களை துரத்தி மறுபடியும் பிடிச்சிட்டோம் அண்ணா. உங்களை ஃபஸ்ட்டு நான் எப்போ பார்த்தேன்னா 2006 முதல்ல சத்குரு கூட கைலாஷ் மானசரோவர் யாத்திராவில் தான் நான் உங்களை சந்தித்தேன். டெஃபினட்டாக அந்த யாத்திரை என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்ச். நான் சத்குரு உணர்ந்த விதமே ரொம்ப மாறிப்போச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுண்ணா? சத்குரு கைலாஷ் யாத்திரா ஃபஸ்ட்டு போனப்போ, அந்த ஃபஸ்ட் யாத்திராவில் ரொம்ப இன்ஃபார்மலாக எல்லாருக்கும் ஒரே ஒரு பேட்ச் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கூடயே இருந்தார். அண்ட் சத்சங்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. அப்போ தான் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணார் அவர் மானசரோவரில். அஃப்கோர்ஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் எனக்கு ஒன்றும் நடக்கலை. சொல்ல ஒன்றும் புரியல. குளிர் மட்டும் இருந்தது, அடிச்சது. வேறு எந்த இதுவும் நோட்டீஸ் பண்ணலை. பட் அப்போ தான் வந்து வாட் அன் அஸ்டவுண்டிங் பீயிங் சத்குரு இஸ் அப்படிங்கிறது உணர முடிஞ்சது. என்ன அவரால் என்ன பர்சீவ் பண்ண முடியுது, நம்மளும் இப்படி இருக்கோமே அப்படிங்கிற அந்த கான்ட்ராஸ்ட் ரொம்பவே டிராஸ்டிக்காக தெரிஞ்சுது. அண்ட் அதில் எனக்கு இப்போவும் வந்து ரொம்ப டீப்பாக ஞாபகம் இருக்கிறது, அவங்க செகண்ட் டே அன்னைக்கு கைலாஷ்க்கு அந்த ஃபஸ்ட்டு நைட் ஹால்ட்டுக்கு அப்புறம் செகண்ட் டே டுவர்ட்ஸ் கைலாஷ் போய் அங்கே ஒரு இனிஷியேஷன் பண்ணப்போ அதனுடைய ரெவபரேஷன் வாஸ் அமேசிங்.
அந்த இதுதான் எனக்கு இப்பவும் தெரியுது. கொட்டி கொட்டி அழுதோம். எதனால் ஆயிரும், எந்த சென்ஸ் இதுவும் கிடையாது. ஒரு சாரோவோ ஒரு ஜாயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஓவர் பவரிங் சென்ஸ். கண்ணிலேருந்து கொட்டுது அப்படியே தண்ணி. அது ரொம்ப பவர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. மற்றபடி ஆக்சுவலாக நான் 2010 கைலாஷ் போனப்போ கிட்டத்தட்ட ஒரு டூரிஸ்ட் மாதிரி தான் போனேன். அதனாலேயே திரும்ப 2010 இன்னொரு வாட்டி போனேன். 2006 ஃபர்ஸ்ட் டைம், 2010 போனப்போ அப்போ நடந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு. எல்லாமே ரொம்ப டச் பண்ணியிருந்தது. அப்போ தான் ஃபஸ்ட்டு சத்குரு கைலாஷை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தார். ஒரு 4 hours இருக்கும். அந்த இடத்த விட்டு அவர் நவரில், அவர் அசைய கூட இல்லை. 4 hours. ஒரு 3 to 4 hours அப்படியே இருந்தார். அவருக்கு முன்னாடி பீப்புள், அவர் கொஞ்சம் ஸ்லைட்லி எலிவேட்டட் பிளேஸ் இருந்தார். கீழே பீப்புள் ஆர் வாக்கிங். பட் அவர் கண்ணு எங்கேயும் போகல. இவர் ஜஸ்ட் ஃபோக்கஸ்ட். அந்த மாதிரி இருந்தது. எகைன் எப்படி ஒரு மனுஷனால் இப்படி இவ்வளோ இன்டென்ஸாக ஒரே கவனமாக எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ப்ராபப்லி அவர் ஏதோ ஒன்றத்தோட கனெக்ட் ஆகி. டெஃபினெட்லி அவர் அங்கே வாட் ஹீ இஸ் கெய்னிங் அவுட் ஆஃப் த பிளேஸ் இஸ் வே டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹவு ஹீ எக்ஸ்பீரியன்ஸ் த பிளேஸ். பட் அந்த ட்ரிப்புலேயும் ஒரு ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு சத்சங், ஈவினிங் சத்சங், ஒரு அங்கே ஹாலில் எல்லோரும் உட்காந்துருக்கோம் சத்குரு கூட. ஷூ எல்லோரும் வெளியில் விட்டுட்டு உள்ளே உட்காந்துருப்போம். 2 hours கழிஞ்சு வெளியே பார்த்தா என்னோடய ஷூ மட்டும் காணோம். கைலாஷில் ஷூ இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன ஏது பண்ண போகிறோம்னு ஒன்றும் புரியல. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். அங்கே இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன். ஸோ யாரோ அங்கே லோக்கல் எடுத்திருக்காங்க. அங்கே அந்த பேட்சில் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருந்திருப்பாங்க. எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, பட் இருந்திருப்பாங்க. கரெக்டாக என்னோடய ஷூ மட்டும் ஏன் போச்சு? எல்லாருமே கிட்டத்தட்ட ஷூ தான் போட்டுட்ருக்கோம். அங்கே யாரும் ஸ்லிப்பர்ஸோடு வரல கைலாஷ்க்கு. இருந்தாலும் என்னோட மட்டும் ஏன் இப்படி போயிருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுவும் என்னோட சைஸ் 10 ஃபுட்வேர் கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஓகே, எப்படியே ஓட்டிடலாம், இவர் தான் இருக்காரு, பார்த்துப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு ஒன்றும் பெருசாக ரொம்ப கவலையெல்லாம் பண்ணல. சரி, பாவம் யாரோ இந்த இடத்துலயே இருக்கிறவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த ஷூ இன்னும் உபயோகமாக இருக்கட்டும் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு போல் இருக்கு அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். கரெக்டாக ரூம்க்கு போகிறேன். அங்கே சொன்னேன் இந்த மாதிரி ஷூ போயிடுத்து அப்படின்னு. சுவாமிநாதன் நான் ஒரு நம்ம கூட வந்திருந்தவர், என்கிட்ட ஒரு ஸ்பேர் ஷூ இருக்குது, உங்கள் சைஸ் என்ன அப்படின்னு கேட்டார். சைஸ் 10 அப்படின்னு. என்னோட சைஸ் 10 தான் எடுத்து கொடுக்குறாரு என்கிட்ட புத்தம்புது ஷூ. எனக்கு எப்படி இது மாதிரி நடக்குது? ஐ மீன் பியூர்லி கிரேஸ், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சந்தோஷமாக வாங்கி எடுத்து மாட்டேன்ட்டு அதுக்கு அடுத்த நாள் we are going towards கைலாஷ். சத்குரு ஆல்ரெடி அங்கே ரீச் ஆகிட்டாரு. நான் இங்கே பேக்கப் டீம் கூட கொஞ்சம் பார்ட்டிசிபென்ட்ஸோட வந்துட்டுருக்குறோம். ஜஸ்ட் கைடிங் அண்ட் ஹெல்பிங் சொன்னது. சுவாமிநாதன் அண்ணா ஒரு 1 kilometer நடக்கிறதுக்குள்ள இல்லை இவர் சென்னை வாலண்டியர். அவர் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பித்தார். அவரை மோட்டிவேட் பண்ணி எனக்கு ஷூ அவர் ஷூவை மாட்டிக்கிட்டு நான் அவரை லிட்ரலாக த்ரூ அவுட் த ரெஸ்ட் ஆஃப் தி ஒரு 3 kilometers வாக் ட்ரெக் த்ரூ த ஹில் அவரை எப்படியோ மோட்டிவேட் பண்ணிட்டு இந்த வந்துடுச்சு கொஞ்ச தூரம் தான், இவ்வளோ இங்கே தான் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி யூஸ்வலாக நம்ம தெரியுமே எப்படி அதே மாதிரி அவரை இப்போ அது தூரம் சில சமயம் அவர் வாஸ் லீனிங் ஆன் மை ஷோல்டர்ஸ், தோல் மேலே கையை போட்டுட்டு அவரை லிட்டலாக தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் போய் சரி கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து இப்படியே கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் அவர் அந்த இனிஷியேஷனில் சத்குரு காலில் விழும்போது ஜஸ்ட் குடன்ட். என்னோட இம்பேக்ட் ஆல்ரெடி எனக்கு இந்த 2006 ரொம்ப டீப்பாக நான் ஃபீல் பண்ணேன். அவருக்கு அது கிடச்சி சத்குரு காலில் விழுந்துட்டு நேரம் என் காலில் விழுறாரு அவர்.
பட் that's how Sadhguru's grace works. Completely unexpected, completely impossible things happen. ஸோ அது எனக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் கிரேஸில் தான் வந்து எல்லாமே நடந்திருக்கு, எக்கச்சக்க விஷயம் நடந்திருக்குது எனக்கு. ஸோ பட் கைலாஷ்ன்னு சொல்லும்போது எனக்கு இந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருது. ஸோ பியூட்டிஃபுல் வே டு ஸ்டார்ட் அவர் பாட்காஸ்ட். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யார்? ஈஷாவுக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்னவா இருந்தீங்க? எப்போ ஈஷாவுக்கு நீங்கள் உங்கள் பயணம் ஸ்டார்ட் ஆச்சு? யார் உங்களை ஈஷாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? நான் வந்து ஐடிஎஃப்சியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ரீசனபிளி சீனியர் லெவல் பொசிஷனில் ஒர்க் பண்ணும்போதே எனக்கு ஆக்சுவலாக இந்த ப்ரோஷர்ஸ் வரும் ஆஃபீஸ்க்கு, என்னுடைய டேபிளுக்கு வந்திருக்கு சத்குருவுடைய இந்த அப்போ வந்து சஹஜஸ்திதி யோகா 13 டே ப்ரோக்ராமுடைய ப்ரோஷர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த ப்ரோஷரில் இவருடைய படத்தை பார்த்து, அந்த டர்பனை பார்த்து, தாடியும் பார்த்துட்டு குப்பையில் தூக்கி போட்டேன். 2 வாட்டி இது மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் என் கூட, நான் ப்ரீவியஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணின இடத்துல அவரும் என் கூட கொலீகாக இருந்தார். அவர் வந்து கிளாஸ் பண்ணிட்டார். அவர் வீடு வந்து ஆக்சுவலாக அண்ணா நகரில் இருக்குது, விச் இஸ் அபவுட் 9 கிலோமீட்டர்ஸ். நான் இருக்கிற இடத்துல 9 கிலோமீட்டர்ஸ் சென்னையில். எங்கள் வீட்டிலேருந்து 1/2 கிலோமீட்டர் தள்ளி வெஸ்ட் மாம்பலத்துலேயே கிளாஸ் நடக்குது. எந்த இயர் என்ன இது? இது வந்து 2002. அவர் அங்கேருந்து வந்து, இத்தனைக்கு நான் அவரை டெய்லி மீட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. அவர் முந்தைய என்னோட கொலீகாக இருந்தார். பட் இங்கே ஜாயின் பண்ணி 4 வருஷம் ஆச்சு. ஸோ டச்சில் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அவர் அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் நடக்க போகுது இந்த ப்ரோக்ராமுக்கு. நீ ஒரு 1 hour வந்து உட்காரு, நீ வந்து நிறைய கேள்வி கேட்பல்ல. எனக்கு வந்து எனக்குள்ளே எப்போவுமே இந்த கேள்விகள் நிறைய வரும். வாட் இஸ் லைஃப், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப், இஸ் காட், டஸ் காட் எக்ஸிஸ்ட், இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ராஸ்பெக்டிவாக இருந்தேன். பிலீவரா டிஸ்பிலீவரா? நான் வந்து நாட் அ பிலீவர், ஐ வாஸ் அ நோவர். அதாவது லாஜிக்கலாக காட் இஸ் நெசசிட்டிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட்டே வந்து. ஸோ வந்து அது ஒரு அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் வந்து காலேஜ் படிக்கும்போதே நடந்தது. எங்கள் கேம்பஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் கேம்பஸ். என்ன காலேஜ்? ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸ்ஸு. ஐஐடி மெட்ராஸ். ஸோ அந்த கேம்பஸில் எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இது வந்து நான் 3rd இயர் படிக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட். ஸோ அந்த டைமில் வேறு எதுவும் பண்ண முடியாது. கிளாஸுக்கு போவேன், பட் நோட்ஸ் எல்லாம் எழுத முடியாது. அண்ட் மற்றபடி ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்கிறனால ஐ யூஸ் டு வாக் தட் கேம்பஸ். அப்போ இந்த மாதிரி எல்லாம் யோசனை அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு, இந்த இன்ட்ராஸ்பெக்ஷன். அதில் வந்து ஒரு ரொம்ப டீப் சீக்கிங் அப்போ ஆரம்பிச்சிது. அது கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. அப்புறம் சுவாமி சின்மயானந்தா, சுவாமி தயானந்தா, சுவாமி சுகபோதனந்தா இவங்களுடைய ஸ்பீச்சஸ்க்கெல்லாம் போவேன். அவங்களுடைய கீதா டாக்ஸு அதெல்லாம் கேட்பேன். எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக எனக்குள்ளே எந்த மாற்றமும் வரல. நான் இருந்த மாதிரியே தான் இருந்தேன். ஸோ அதுதான். பட் தட் ப்ராசஸ் ஹட் ஸ்டார்டட் ஃப்ரம் தட் டைம். ஸோ இவங்க என் கொலீகாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நிறைய டிஸ்கஷன்ஸ் வரும். ஸோ அதான் ஞாபகம் வச்சுக்கிட்டு 9 கிலோமீட்டர் எங்கள் வீட்டுக்கு வந்து 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துக்கு என்னை இழுத்துட்டு போனார். போய் அங்கே உட்காந்தப்போ, சரி ஓகே, இன்ட்ரடக்ஷனில் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, நம்ம எப்படி எத்தனையோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 13 நாள் தானே, போய் தான் பார்ப்போமே, வாட் டு வி லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் வந்து சேர்ந்தேன். அப்படி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாமல். ராஜா அண்ணா. ராஜா அண்ணா அண்ட் சுவாமி பதங்கா தான் இன்னும் பிரம்மச்சாரியா எடுக்கலை, அவர் தான் டெமோ. ஸோ இவங்க 2 பேர் இருந்தாங்க. என்னால் வந்து வஜ்ராசனம் உட்கார்றதே வந்து உயிர் போயிடும் அப்போ. ஏன்னா நல்லா குண்டாக இருப்பேன். அப்படியா? ஆமாம். ஃபிட்னஸ் எல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் வஜ்ராசனத்தில் உட்காருது. ஆனால்
அந்த ப்ரோக்ராமில் அவங்க சொன்ன அந்த டூல்ஸ் கொடுத்தது அது வந்து ஒரு இம்மீடியட் இம்பேக்ட். நான் வந்து ரொம்ப வருஷமாக, இப்போவும் அது ஒரு போராட்டம் தான், இன்றைக்கும் அது ஒரு போராட்டமாக தான் இருக்குது. ஆனால் முந்திருந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்துது. அதை வந்து ரொம்ப நாஸ்டியாக, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அவுட்பர்ஸ் அப்பப்போ வந்துட்டுருக்கும். இதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் இல்லை அட்லீஸ்ட் சப்டியூ பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆம்பிஷன். ஓகே. அதில் இம்மீடியட்டாக வந்து அந்த ஒன் ஆஃப் த டூல்ஸ் ரொம்ப இம்மீடியட் இம்பேக்ட். எந்த அளவுக்குனா என் ஃபேமிலி நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. என் ஃபேமிலியை நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. டிரைவிங் பண்ணும்போது நம்ம சென்னையில் தான் எப்படி மக்கள் ஓட்டுவாங்கன்னு தெரியும். ஜன்னலத்தை கீழே இறக்கி யாராவது தப்பாக வந்தாங்க, குறுக்க வந்தாங்கன்னா திட்டி சண்டை போட்டுட்டு அப்புறம் தான் நான் போவேன். இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப கூலாக எடுக்கும் போது இம்மீடியட்டாக எல்லாருக்கும் வந்து தெரிய ஆரம்பிச்சுது. அப்போது சரி, இது பரவாயில்ல, இது ஒர்க் ஆகுது, நமக்கு இது எப்படியாவது தக்க வச்சுட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன். இம்மிடியேட்டாக சொன்னேன், நான் வந்து கிளாஸ் இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. வஜ்ராசனில் உட்கார முடியலனாலும் அந்த சக்தி சின்ன கிரியா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தாலும், பட் த ரெஸ்ட் ஆஃப் த கிளாஸ் இம்பேக்டட் மீ வெரி டீப்லி. அண்ட் அந்த ரா ஃபுட்டு இது எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஓகே, இது லெட்ஸ் பர்சியூ திஸ் அ லிட்டில் ஃபர்தர், ட்ரை பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்த மாதமே வந்து பாவஸ்பந்தனா ப்ரோக்ராம் நடக்குது, சத்குரு எடுக்கிறாரு, போங்க அப்படின்னு சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு இதில் வஜ்ராசனில் உட்காரதுக்கு கஷ்டப்படுறேன், ப்ராக்டிஸ் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் அடுத்த ப்ரோக்ராம் போகிறேனே அப்படின்னு. இல்லை, அது ஹெல்ப் பண்ணும் உங்களை, இந்த ப்ராக்டிஸை தக்க வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், நீங்கள் போங்க அப்படின்னு தள்ளி விட்டார். யாரு? சுவாமி பத்தங்காய் இன்னைக்கு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன். இதுலேயுமே கூட இந்த சக்திச்சல் நகரியா கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணும்போதே எனக்கு வந்து ஆக்சுவலாக அந்த 13 days ஐ ஹேட் டு கோ டு பாம்பே ஃபார் அவர் ஒன் ஆஃப் த மீட்டிங்ஸ் விச் ஐ குட் நாட் அஃபோர்ட் டு ஸ்கிப் அண்ட் தென் கம் பேக். ஸோ அன்றைக்கி வந்து ஃப்ளைட் லேண்டிங் அட் அபவுட் 5 o'clock 6 o'clock கிளாஸு. ஸோ நேராக ஏர்போர்ட்லேருந்து வந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நான் ராஜா நடந்து கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே பெர்மிஷன் கேட்டேன். அன்றைக்கி மட்டும் ஒரு 5 to 10 minutes லேட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நாள் மட்டும், ஏன்னா நீங்கள் ஷால் என்ரோல் ஆர் நாட் அப்படின்னு. அவர் எப்படி பெரிய மனசு பண்ணாருன்னு எனக்கு தெரியல. லேட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஷாவில் யாருக்கும் பர்மிஷன் கொடுத்தா மாதிரி சரித்திரமே தெரியாது. எனக்கு என்னமோ சரி தொலைஞ்சு போன்னு சொல்லி அவர் அலோவ் பண்ணிட்டார், வாங்க அந்த ஒரு நாள். கரெக்டாக அன்றைக்கி வந்தேன், 6:10 வந்து நிற்கிறேன். வாலண்டியர் உள்ளே விட மாட்டேன்னு. இல்லை, நான் டீச்சர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பர்மிஷன் வாங்கிட்டேன், நீங்கள் அவர்கிட்ட கேட்டுடுவாங்க. கேட்டுட்டு வந்து சரின்னு உள்ளே விட்டார். இல்லைனா அந்த 13 நாள் கிளாஸும் பண்ணியிருக்க முடியாது அன்றைக்கி, அட்லீஸ்ட் அந்த டைமில். மாட்டிங்களோ என்னமோ தெரியாது. ஸோ பட் அது நல்ல வேலை அமைஞ்சது அந்த மாதிரி. பாவஸ்பந்தனா முடித்ததுக்கப்புறம் வந்து அது ரொம்ப டீப்லி இம்பேக்ட்ஃபுல் எனக்கு. இட் வாஸ், யூ கேன் சே டெஃபினெட்லி, ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற டிவினிட்டியே ஒரு கிளிம்ஸ் கிடைக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். இதை வந்து அந்த மாதிரி ஒரு அப்சல்யூட் பஃபலோக்கு சத்குரு அச்சீவ் பண்ணுறாரு அப்படிங்கும்போது இஸ் அ ஜீனியஸ் அப்படிங்கிறது தான் என்னோட மைண்டில். அவர் ஒரு அப்போ குரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை, பட் இஸ் அ ஜீனியஸ், நோ டவுட். அதாவது பாவஸ்பந்தனா போயிட்டு வந்து சத்குருவை ஜீனியஸ் அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன். எனக்கு அதுதான் இம்ப்ரெஷன். ஏன்னா பிகாஸ் ஐ ஃபெல்ட் ஸோ டீப்லி கனெக்டட் வித் எவ்ரிபடி அரவுண்ட் மீ அண்ட் த டிவினிட்டி in myself and everybody, though it lasted maybe a few minutes at the moment, at the most, but that was a huge eye opener for me. So it is true and it is possible for me, even for me அப்படிங்கிறது. So that was a big you can say a shift in perspective altogether. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸு இப்படியும் அப்படியுமா நடக்கும்.
அதுக்கப்புறம் சுவாமி சுவேக்னா இங்கே சார் 1-2 கம்பெனிஸில் இன்ட்ரடக்ஷன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். ஸோ சென்னையிலேயே ஸோ அதுக்கெல்லாம் போய் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணேன். எப்படி எனக்கு வந்து இம்பேக்ட் ஆச்சு ரொம்ப பவர்ஃபுல்லாக, ஹவு இட் கேன் பெனிஃபிட் எனிபடி இன் டே டு டே கார்பரேட் லைஃப் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுவேன். அப்போ நான் வந்து ஐடிஎஃப்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன். இப்போ தான் அது பேங்க் ஆகிருக்கு. அந்த டைமில் இட் வாஸ் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன். ஸோ ஷேர் பண்ணி அந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவர் நீங்கள் வாங்கல ஆசிரமுக்கு வந்து ஒரு அதுக்கப்புறம் மகாசிவராத்திரி வர்றதுக்குள்ளே நடுவில் ப்ராக்டிஸ் 1 மாதத்துக்கு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. திரும்பவும் ரீஸ்டார்ட் ஆனது மகாசிவராத்திரி 2003 பிப்ரவரியில். மகாசிவராத்திரி வந்தப்போ நல்லா என்ஜாய் பண்ணேன். ஆனால் அதில் எல்லாத்த விட ரொம்ப என்ஜாய் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, மகாசிவராத்திரி முடிஞ்சதும் ஃபஸ்ட்டு வெள்ளியங்கிரி மலை ட்ரெக்கு. அதுக்கு எனக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டாங்க. அங்கே ஒரு வாலண்டியர் அங்கே உட்காந்துருந்தார் ஏதோ ஒரு கவுண்டரில். அவர் கூட ஏதோ பேச்சு கொடுக்கல. எனக்கு ட்ரெக்கிங் அப்போ தான் ஐ எம் ஜஸ்ட் கெட்டிங் இன் டு ட்ரெக்கிங் சீரியஸ் வே அண்ட் வெரி வெரி கீன் டு கிளைம் த ஹில். அப்போ இவர் சரி போகலாம், நாளைக்கு காத்தால கிளம்பலாம் அப்படின்னோடனே ரொம்ப குஷியாக கிளம்பிட்டு வந்தோம். அதுதான் எனக்கு ஹைலைட் அந்த ஃபஸ்ட்டு மகாசிவராத்திரியில். சத்குரு ஸ்பாட் வரைக்கும் போனீங்களா? சத்குரு ஸ்பாட் போகல, அவருக்கு அது தெரியல, எனக்கும் அதை பற்றி தெரியாது. பட் 7th வரை போயிட்டு வந்தோம். அங்கே மேலே இருக்க கோயிலெலாம் பார்த்துட்டு வந்தோம். கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு டைம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பட் தட் வாஸ் த த்ரில் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் மகாசிவராத்திரி. அது முடிஞ்சு அதுக்கப்புறம் உங்களோட வாலண்டியரிங் ஜேர்னி அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அப்போ அதுக்கப்புறம் தான் ஷாம்புவி கிளாஸ் ஒன்று பண்ணார் பிப்ரவரியில். எந்த இயர் இது? பிப்ரவரியோ மார்ச்சோ 2003. ஓகே. ஆமாம், சென்னையில் ஃபஸ்ட்டு இன்னர் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் நடந்தது. அப்போ நான் சுவாமி என்ன சொன்னார்னா, இது வந்து இட்ஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் சக்தி சேனல். சரி, அதுதான் அரையும் குறையமாக நடக்குது ப்ராக்டிஸு, இதாவது பண்ணலாம், இது இன்னும் 21 மினிட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி டெம்ப்ட் பண்ணார். அப்போ என்னுடைய 2 ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு அவங்களையும் பண்ண வைக்கலாம் அப்படின்னு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கிளாஸ்மேட்ஸ். ஸோ அவங்களையும் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் சேர்ந்தேன் அந்த ப்ரோக்ராமில். அந்த ப்ரோக்ராமில் உட்காந்ததுலேருந்து ப்ரோக்ராம் முடிகிற வரை கண்ணிலேருந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்கு. எனக்கா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு சத்குரு தான் எடுக்கிறாரு. இது வந்து ஆக்சுவலாக மகாபலிபுரம் போகிற வழியில் ஒரு பீச் ரிசார்ட்டில் நடந்தது. ரொம்ப நைஸ் செரீன் பீச் ஓரத்தில், ரொம்ப நல்ல இடம். உட்காந்து எதனால் நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா ஐ எம் நாட் சேட், I am not ecstatic or anything. I don't have any irritation in my eye. ஆனால் கண்ணிலேருந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்குது கண்டினியூஸாக. சரி, இதை எப்படி கேட்குறது சத்குருவுக்கு அப்படின்னு நானும் உட்காந்துருக்கேன். கரெக்டாக இன்னொரு பார்ட்டிசிபெண்ட்டை இதே கேள்வி கேட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு, என்னன்னே புரியல அப்படின்னு. பாடா யாரோ ஒருத்தர் கேட்டாங்களே அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். எஸ், when something is happening in your body in terms of the energies, bodies respond in different ways. So you are not the only one, there are many like this around. அப்போதான் எனக்கு சரி, ஐ எம் நாட் அப்நார்மல். நான் என்ன ரொம்ப ஓவர்லி எமோஷனலாக இல்லையே, எனக்கு ஒன்றும் அப்படி எல்லாம் தோணலையே அப்படின்னா வந்து என் மண்டையில் ஓடிட்டுருக்கு. இதே மண்டையில் ஓடிட்டுருக்கு, ஏன் கண்ணிலேருந்து தண்ணி வருது, அவர் சொல்கிறத கவனிக்கிறதோட இதுதான் அதிகமாக இருக்குது. நல்ல வேளை அந்த மண்டை ஓட்டத்தை நிறுத்தினார் அவர் அப்போவே. பட் தட்ஸ் வென் யூ கேன் சே எனக்கு வந்து எனர்ஜிஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லணுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஏன்னா தியானலிங்கத்துலேயோ உட்காரும் போதோ அப்போல்லாம் எனக்கு எந்த எனர்ஜி ஒன்றும் தெரியாது. சத்குரு முன்னாடி உட்காரும்போது பாவஸ்பந்தனம் போது இட் வாஸ் அ வெரி டீப்லி டச்சிங் இம்பேக்ட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். பட் டு மீ இட் வாஸ் மோர் லைக் an emotional ride than an energy ride. Yeah.
இங்கே தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து அவருடைய எனர்ஜிஸை நான் வந்து டேஞ்சிபிளாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இமீடியட்டாக சமயமாகவும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். சாரி, அது வந்து 2004. அதுக்கு முன்னாடி வந்து ஆஷ்ரமில் வந்து ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணி அந்த 1 வீக்கில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். குரு பூஜா, அப்புறம் இன்னர் இன்ஜினியரிங், ஈஷா யோகா ப்ரோக்ராமுடைய இன்ட்ரடக்ஷன், அப்புறம் ஹட யோகா. இது 3 இந்த 1 வீக்கில். அது என்னன்னா அகைன் பை தி டைம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் வந்து ரெகுலராக இருந்துச்சு. இல்லை சென்டர் கூடயும் இல்லை சென்டர் கூட ஆக்டிவாக வாலண்டியரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படின்னா அந்த கிளாஸ் வாலண்டியரிங் மட்டும் அப்பப்போ போயிட்டு இருந்தேன். சென்னையில் நடக்கிற கிளாஸ் வாலண்டியரிங், அதுவும் பக்கத்தில் இருக்கிற சென்டர்ஸ், வெஸ்ட்மாம்பலத்துலையா, வெஸ்ட்மாம்பலம், கோடம்பாக்கம், இப்படி விருக்கம், வல்சர்வாக்கம், இந்த மாதிரி ஒரு 2-3 சென்டர்ஸில் வாலண்டியர் ரொம்ப ஆக்டிவ்னெல்லாம் சொல்ல முடியும். ப்ளஸ் கார்பரேட்ஸ் விசிட் பண்ணியிருந்தேன் சுவாமி கூட. அவர் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரி தான், ஒரு மினிமல் லெவல் தான். ஆனால் இது வாங்க, இது நீங்கள் நல்லா ஷேர் பண்ணுறீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் அவர் கூப்பிட்டாரு. அது என்னென்னா ஒரு 3 days குரு பூஜா ட்ரைனிங் முடிஞ்சு இந்த ப்ரீஃப் இன்ட்ரோ ட்ரைனிங் 1 வீக் நடக்க வேண்டியது. ஸோ நான் வந்து ப்ரீஃப் இன்ட்ரோ ட்ரைனிங் மட்டும்தான், குரு பூஜா ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம். பட் அதே டைமில் சைமல்டேனியஸாக ஒரு 1 month ட்ரைனிங், டீச்சர் ட்ரைனிங் வாஸ் கோயிங் ஆன். ஈஷங்கா ட்ரைனிங் வாஸ் ஹேப்பனிங் அங்கே. ஸோ இந்த குரு பூஜா ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் வந்ததுனால அப்போ வந்து நீங்கள் கற்றுக்குறீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் வந்து எனக்கு இந்த சான்ஸ்கிரிட்டில் புரியாத வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் பெரிய ஈடுபாடு இல்லை. ஐ டோன்ட் சி எனி பாயிண்ட் இன் இட் அப்படின்னு ரொம்ப ரேஷ்னலாக பேசினேன். இப்போ ராஜா, நான் நீங்கள் என்ரோல் பண்ணுங்கன்னு உங்களை கேட்குறப்போ கற்றுக்குறீங்களான்னு கேட்டார். ஏன்னா அது 3 நாள் முடிஞ்சு போச்சு ஆல்ரெடி. தனியாக சொல்லி தரதுக்கு இந்த 1 வீக்கில் கற்றுக்குறீங்களா, ஐ டோன்ட் மைண்ட் டீச்சிங் யூ அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கேட்டார். இப்போ ராஜா நான் சொன்னார், இது வந்து நீங்கள் இந்த டூல்ஸ் சத்குருட்டன்னு நமக்கு கிடச்சிருக்கிற டூல்ஸ் வந்து தே ஆர் வேல்யூபிள், தே ஆர் பவர்ஃபுல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தென் குரு பூஜா இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் எக்ஸ்பிரஸிங் அவர் கிராட்டிடியூட் to all the great masters who have made this available to us over the centuries, millennia. வேறு ஒன்றும் இல்லை, அண்ட் இட் ஓப்பன்ஸ் அப் பாசிபிலிட்டிஸ் ஃபார் அஸ் ஆல்சோ அப்படின்னாரு. அப்படின்னா தென் ஐ டோன்ட் மைண்ட் அப்படின்னு. எனக்கு புரியலனாலும் பரவாயில்ல, இது என்னன்னு தெரியுது அட்லீஸ்ட், ஓகே ஐ வில் லேர்ன் அப்படின்னு சொன்னேன். ஸோ டெய்லி ராத்திரி 10லேருந்து 10:30 மணி வரை என்னையும் இன்னொரு மெடிடேட்டர் எங்கள் 2 பேரையும் உட்கார வச்சு சுவாமி சிவங்கண்ணா எங்களுக்கு தனியாக சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா 3 நாள் முடிஞ்சு போச்சு. ஸோ காலையில் பூரா இந்த ப்ரீஃப் இன்ட்ரோ ப்ரிப்ரேஷன் அது ஓடும். காலையில் ஏர்லி மார்னிங் ஹட யோகாவும் ஸ்டார்ட் பண்ணி சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் அவர். ஸோ இது 3மே அந்த 1 வீக்கில் ரொம்ப ப்ரொடக்டிவாக நினச்சி. எல்லாமே சுவாமி சிவங்கண்ணா தான். ஓகே, 3க்குமே அவர் தான். அதான் ப்ரீஃப் இன்ட்ரோ ட்ரைனிங் மற்ற எல்லாருமே இருப்பாங்க டீச்சர்ஸ். பட் இந்த ஹடயோகா சுவாமி சிவங்கண்ணா தான் சொல்லி கொடுத்தாரு. குரு பூஜா அது அந்த 7 daysக்கு வந்து ஆக்சுவலாக என்னுடைய செகண்ட் டாட்டர் 1 month முன்னாடி தான் ஷி வாஸ் பார்ன். April 1st, 2003 ஷி வாஸ் பார்ன். May 1st, 2003 ஐ எம் இன் த ஆஷ்ரம் ஃபார் 1 full week. ஃபோன்லாம் ஒரே ஒரு லேண்ட்லைன் ஃபோன் தான், நோ மொபைல் சிக்னல் இந்த ஆஷ்ரம். அந்த ஃபோனுக்கு ஆக்சஸ் ஒன்ஸ் a day கொடுப்பாங்க, ஒரு 1/2 hour கேப்பு. அதில் இருக்கிற எல்லாரும் போய் நிற்பாங்க. சரி, நான் வந்து என்ன இருக்குது பேசுகிறதுக்குன்னு சொல்லி பக்கமே போகல, ஃபோன் பக்கமே போகல, வீட்டுக்கு ஃபோனும் பண்ணலை. 1 full week, just 1 month after the delivery of my second daughter, my wife is sitting there with extremely high anxiety, not knowing what to expect, what is happening here, except that I am not bothered to call. எனக்கு ஆனால் இங்கே வந்து எந்த ஒரு இதுவும் தெரியல, சென்சிட்டிவிட்டியே இல்லை, அங்கே வீடு பற்றி யோசனையே போகலை. இங்கே ஐ எம் ஹேவிங் அ எக்ஸலண்ட் டைம். எனக்கு ஆனால் இப்படியே இருந்துட்டேன். பட் என்னன்னு தெரியல, அந்த குரு பூஜா கற்றுக்கும் போது, இந்த 1 week போகும்போது, இது எல்லாத்துக்கும் போது கூட சத்குரு இஸ் அ பிரில்லியன்ட் டீச்சர் அப்படின்னு தான் என்னோட மண்டையில் ஓடிட்டு இருந்தது. பிரில்லியன்ட், ஐ மீன் எக்ஸப்ஷனல் யோகா டீச்சர்.
and a genius of a person of extremely high caliber intelligence. இவ்வளோதான் எல்லாம் அந்த ரேஷ்னல் இதுலேருந்து தான். எப்போ நான் அந்த குரு பூஜா ட்ரைனிங்கை முடிச்சேனோ அந்த நாள் இவர் தான் என் குரு அப்படிங்கிற ஒரு உணர்வு அவ்வளோ அன்மிஸ்டேக்கபிளாக எனக்குள்ள. எப்படி? அப்சல்யூட்லி நோ ஐடியா இது எதனால் அப்படி ஆச்சு. இவர் தான் என் குரு அப்படிங்கிறது உறுதியாக அவ்வளோ டீப்பாக. அது குருன்ற வார்த்தைக்கு உங்களுக்கு ஏதாவது நீங்கள் மீனிங் அசோசியேட் பண்ணி வச்சுருந்தீங்களா? ஃபுல் சரண்டர், அவ்வளோதான். அப்பவே வந்து எனக்கு அந்த சரண்டர் எனக்குள்ள வந்துடுச்சு, எனக்குள்ள அது வந்துடுச்சு. இவர் என்ன சொல்றாரோ அதுதான், இவரை ஃபாலோ பண்ணா போதும். ஸோ இட் வாஸ் நாட் சகதி சித்தி யோகா, இட் வாஸ் நாட் பாவஸ்பந்தனா, ஹத்த யோகா இல்லை, இட் வாஸ் குரு பூஜா. It was just the Guru Puja. And that too learned at half asleep. எப்படா தூங்க போவோம் அப்படின்னு இருக்கிற ஸ்டேஜில் கற்றுக்கிட்டேன் அந்த குரு பூஜா. எப்படியும் முடிச்சிட்டேன் 7 நாளில். அப்போ சேகனா கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், என்னன்னே தெரியல எந்த ரீசனுக்காக உங்களுக்கு தனியாக சொல்லி கொடுக்கணும்னு அவர் யோசிச்சாரு. இதுதான் நான் சொல்கிறேன், அவர் வந்து லிட்ரலாக ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி வேற எங்கேயாவது வேஸ்ட் பண்ண லைஃப்பை வேஸ்ட் பண்ண விடாமல் கூப்பிட்டு வந்திருக்காருன்னு அவ்வளோதான் சொல்லலாம். அண்ணா நான் ஒரே நிமிஷம், இதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாரம் நீங்கள் ஃபோனே பண்ணல, வீட்டில் என்ன நடந்தது? வீட்டில் போய் ஒய்ஃபு ஷீ ப்ரோக் டவுன். சரி நானாவது குழந்தைங்கள பார்த்துட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னா அப்படி கிட்டத்தட்ட முடிக்கு வந்துட்டாங்க, நான் வந்து ஆசிரமுக்கு போயிட போகிறேன் அப்படின்னு. அப்புறம் இல்லைம்மா அப்படி கிடையாது, இது வந்து இட்ஸ் சம்திங் ஃபினாமினல் விச் இஸ் ஹேப்பனிங் தேர். கண்டிப்பாக இது வந்து நான் பண்ணுற இதுவரை லைஃப்பில் பண்ண எதையும் விட பெரிய விஷயந்தான் இது. அண்டு இருக்கும். பட் அதே எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் தட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை விட்டுட்டு ஓடி போகிறது இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் தி வாட் தேர் டீச்சிங் அஸ். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம். இன்னும் இன்ஃபேக்ட் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்னும் டீப்பராக தான் நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஷி பிகேம் ஓகே. அதுக்கப்புறம் அவங்களும் கிளாஸ் பண்ணாங்களா? அதுக்கப்புறம் இல்லை 1 year ஆச்சு கிளாஸ் பண்ணுறது. ஏன்னா அப்போ தான் வந்து நியூ பார்ன் 1 year ஆச்சு கிளாஸ் பண்ணுறதுக்கு அவங்க. பட் அவங்க ஓகே ஆகிட்டாங்க. அண்டு நான் கிளாஸ் பண்ணும்போது எங்கள் அம்மாவும் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அம்மாவும் மார்னிங் பேட்ச் பண்ணாங்க, நான் ஈவினிங் பேட்ச்சு. ஸோ அவங்களும் சக்தி சலன கிரியா சிவன்யா இனிஷியேட் ஆகிருந்தாங்க. அவங்களும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் உட்காந்து சேரில் உட்காந்து சக்தி சலன கிரியா மட்டும் பண்ணுறாங்க, சிவன்யா பண்ணுறதில்ல, பட்டு கிரியா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வீட்டில் வந்து ஒரு மாதிரி சூழ்நிலை ரொம்ப ஈஸியாக செட் ஆகிடுச்சு, ஒன்றும் பெரிய அப்பீவல் வரல. அப்புறம் செப்டம்பரில் அவர் ஏஆர்ஆர் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணவே என் மண்டையில் ஓட ஆரம்பிச்சிடுச்சு. சரி இப்போ ப்ராஜெக்ட் வேறு ஆரம்பிச்சிருக்காரு நமக்கு வந்து. ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஆசிரமுக்கு வரமாட்டாங்க, என் ஒய்ஃபும் வரமாட்டாங்க, 2 குழந்தைங்க ஸ்கூலில் படிக்குதப்போ. ஸோ ஆசிரமுக்கு வர பாசிபிலிட்டி இல்லை. சென்னையில் இருந்துகிட்டே நான் ஃபுல் டைம் இஷாக்கு ஏதாவது இருக்கலாம், ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் வந்தப்போ சரி ப்ராஜெக்ட்டுக்காக ஒர்க் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அப்போவே வந்து திஸ் ஐடியா கேம் இன் டு மை ஹெட். ஆனால் ஃபஸ்ட்டு சமயமாக பண்ணும்போது தான் பண்ணி முடித்த அடுத்த ஃபோன் வெளியே வந்ததுமே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நான் ஃபுல் டைம் வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். மை ஒய்ஃப் வாஸ் நாட் சர்ப்ரைஸ், ஏன்னா we had discussed it. In the meantime, she was not surprised. There was no point in continuing my job. ஏன்னா என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து in every possible way it was favorable. Financially we were extremely sound. ஸோ ஃபேமிலிக்கு எந்த சாக்ரிஃபைஸும் தேவை இருக்காதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அண்ட் எல்லாருமே அதுக்குள்ளே வந்து மை
2004 சமயமாக பண்ணும்போது இல்லை, அப்போ கூட மை வைஃப் ஆர் நாட் டன் தி ப்ரோக்ராம், பட் ஷி வாஸ் ஃபெமிலியர் வித் ஈஷா. மதர் ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க. ஸோ மதரோட சப்போர்ட்டும் இருந்தது, ஒய்ஃபோட சப்போர்ட்டும் இருந்தது. 2004 ஒரு 1.5 months என்னமோ லீவ் இருந்தது. அதை ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் பண்ணேன், எக்ஸாஸ்ட் பண்ணேன், என்கேஷ் பண்ணல. வந்ததுக்கப்புறம் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு ஐ ஹேட் டு சர்வ் another 1 month or 1.5 months நோட்டீஸ், 2 months அந்த மாதிரி இருந்தது. அதை சர்வ் பண்ணிவிட்டு தென் ஜாயின். பட் சென்னையில் தான் இருந்திருக்கேன் த்ரூ அவுட். ஃபுல் டைம் வாலண்டியர். ஃபுல் டைம். ஸோ அண்ணா, நீங்கள் வந்து இந்த குரு பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா சத்குரு தான் என்னோட குருன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இது ஆழமான ஒரு இது வந்துருச்சுன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் இவருக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், இல்லை செயல் மூலமாக உங்களை வந்து நீங்கள் நினச்சிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு அப்போலேருந்தே வர ஆரம்பிச்சு யூஆர் லைக் லுக்கிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த மாதிரி சொல்லலாமா? ஆமாம். இன்ஃபேக்ட் நான் வந்து ஃபுல் டைம் வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்போ திரும்ப ராஜா அண்ணா தான் எனக்கு இன்டர்வியூ பண்ணார். நீங்கள் ஃபுல் டைம்னா என்ன நினச்சிட்ருக்கீங்க, வாட் இஸ் இன் யுவர் மைண்ட், எதனால் வரீங்க அப்படின்னு. அவர் என்ன சொன்னாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணுங்கிறது இல்லை. நீங்கள் அங்கே இப்போ ஆசிரமில் போய் குப்பை கூட்டுன்னா ஐ எம் ஹாப்பி டு டூ தட். எது பண்ணுறதானாலும் எனக்கு ஓகே. எனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் ஐ வாண்ட் டு பி வித் ஹிம், ஐ வாண்ட் டு பி அண்டர் ஹிஸ் கிரேஸ். இவ்வளோதான் எனக்கு வேணும், வேறு எந்த கண்டிஷனும் இல்லை. ஃபைனான்ஷியலி என் ஃபேமிலிலாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னப்போ சரின்ட்டு அவரும் ரொம்ப குவிக்காக ஓகேன்னு சொல்லிட்டாரு. பட் ஃபுல் டைம் வந்ததுக்கப்புறம் கூட எனக்கு வந்து சென்னையில் இருந்ததுனால ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒன்றும் எதுவும் புதுசாக செப்பரேட்டாக எதுவும் கொடுக்கல. ஏஆர்ஆருக்கு ஃபண்ட் ரேசிங்க்கு கொஞ்சம் ட்ரை பண்ணேன். நிறைய கம்பெனிஸ் எல்லாம் போய் பார்த்து சென்னையில் அந்த மொபைல் கிளினிக் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு நிறைய ஏறி இறங்கினோம். அந்த ஆக்டிவிட்டி மட்டும்தான் மெயினாக ஓடிட்டு இருந்தது. அந்த கனெக்ஷன்லேயே வந்து ஒரு ப்ரோஷர் டிசைன் பண்ணுறது, ஏஆர்ஆரை பற்றி ஒரு ப்ரோஷர் டிசைன் பண்ணுறது. அப்போல்லாம் சுவாமி தேவசத்வா, சுவாமி விபு கூடலாம், அவங்களாம் அந்த பப்ளிகேஷன்ஸ் டீமில் இருந்தாங்க. அவங்க கூடலாம் இன்ட்ராக்ட் பண்ணி அடிக்கடி அந்த சிங்கனூர் ஆஃபீஸ்க்கு வருவோம். இந்த அவங்களாம் அங்கே இருந்தாங்க அப்போது. ஸோ அது சம்மந்தமாக இன்ட்ராக்ட் பண்ணி அந்த இது ப்ரோஷர் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ஏர்லி ப்ரோஷர்ஸ் டிசைன் பண்ணி இங்கிலீஷில் கம்பெனிஸ்க்கெல்லாம் போய் பார்த்து மீட் பண்ணி இது மாதிரி தான் ஓடிட்டு இருந்தது. பட் அந்த 2004 டிசம்பரில் எப்போ அந்த சுனாமி வந்ததோ அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் டைம் என்கேஜ் பண்ணுற மாதிரி ஒரு டாஸ்க் சத்குரு கொடுத்தாரு. ஸோ கடலூர் ஒன் ஆஃப் தி ஏரியாஸ் விச் வாஸ் டெவாஸ்டேட்டட், ரொம்ப அடி வாங்கின இடம் அது. ஸோ அங்கே வந்து நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து எல்லாம் லைனாக போய் பார்த்துட்டு வந்தோம். நாகப்பட்டினம் வரை போய் பார்த்துட்டு, சிதம்பரம், நாகப்பட்டினம் எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டு வந்தோம். சத்குரு கூட நிறைய பேர் ட்ராவல் பண்ணி எல்லாம் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு வந்து கடைசியில் வரும்போது சத்குரு அனௌன்ஸ் பண்ணார், இந்த மாதிரி ஒரு 3 வில்லேஜ் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் பக்கத்து ஊர், அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம், ஃபுல் ரீஹேபிலிட்டேஷன் எவ்ரி திங் பண்ணிக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இனிஷியலாக வந்து நீ போய் கடலூரில் போய் என்ன வேணும்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் அப்படின்னார். அங்கே போய் பார்க்கும்போது இது கையில் ஃபண்ட்ஸு கிடையாது. ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணி தான் ஆகணும். டோனர்ஸு யார், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய கிரியா மட்டும் நம்ம கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயே அந்த கோஸ்டல் பீப்புளுக்கு இது வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா உடஞ்சி போய் தேவர் நாட் ஓன்லி ஃபிசிக்கலி டெவாஸ்டேட்டட், வீடு போயிடுச்சு, போட்ஸ் எல்லாம் போயிடுச்சு, ஃபிஷிங் நெட்டு எல்லாமே போயிடுச்சு, லைவ்லிஹுட்டுக்கு வழியே இல்லாமல் இருந்தாங்க. நிறைய பேருக்கு வீடும் டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. எல்லா வீடும் சொல்ல முடியாது, பட் அந்த கோஸ்ட்டுக்கு ஒவ்வொரு 3 வில்லேஜ்லேயுமே வீடு நிறைய டிஸ்ட்ராய் ஆகிருந்தது. ஸோ அவங்கெல்லாம் வந்து இப்போ மற்றவங்க வீட்டில் இல்லை கோவில் இருக்கிற இடத்துல, கோவிலே ஒரு ஊரில் ரொம்ப டேமேஜ் ஆகிருந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் தங்கிட்டு இருந்தாங்க. அண்டு எல்லாருக்குமே வந்து லைவ்லிஹுட் போனனால ஒரு மேஜர் மென்டல் ட்ராமா.
ஸோ கிளாஸ் எடுக்கிறதுக்கு நம்ம டீச்சர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த கிராமத்து தலைவர்கிட்ட பேசி, இந்த மாதிரி இந்த கிளாஸ் எடுக்கிறோம், ஃப்ரீயாக தான் எடுக்க போகிறோம், எல்லோரும் வந்து கலந்துக்கலாம், லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு எல்லாம் சொல்லி, அவங்க இதுலேருந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வரும் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ இது ஆரம்பிச்சு விட்டோம். மீன்வேல் வந்து நிறைய டோனர்ஸ் பொட்டென்ஷியல் பீப்புள் வர ஆரம்பித்தாங்க. ஸோ ஆஷ்ரமுடைய கான்டாக்ட்ஸ் மூலமாக நிறைய பேரை கூட்டிகிட்டு போயிட்டு, சென்னையிலேருந்து கூட்டிகிட்டு வர்றது, திரும்ப அவங்கள ஸோ நிறைய ஷட்டில் மேலேயும் கீழே அடிப்போம், எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், கூட்டிகிட்டு போய் என்னென்ன இது இருக்குது, இங்கே என்ன பண்ண போகிறோம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற இதுதான் இது இருந்தது. ஸோ அங்கே வில்லேஜில் கொஞ்ச நாள் வந்து வாலண்டியர் வீட்டில் ஸ்டே பண்ணி, வாலண்டியரோட ஒரு கல்யாண மண்டபம் இருந்தது கடலூரில். ஸோ அங்கே ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வில்லேஜுக்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். வில்லேஜில் ஒருத்தருடைய திண்ணையில் தான் படுப்போம், ஒரு ஃபிஷர்மேனுடைய இது. எந்த அளவுக்கு பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க எந்த அளவுக்கு நம்மளை வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணி நமக்கு சாப்பாடு அவங்களுக்கே ஒன்றும் இல்லை, அவங்க சாப்பாடே வந்து லைவ்லிவுட் இல்லாமல் தான் உட்காந்துருக்காங்க, ஏதோ கவர்மெண்ட் கொடுக்குறத வச்சுட்டு மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு சாப்பாடு போட்டு, நமக்கு அங்கே தங்கிறதுக்கு இடம் கொடுத்து, இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ண முடியுது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஆல்சோ வெரி டீப்லி மூவிங் அண்ட் வெரி மோட்டிவேட்டிங். இவங்களுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும், எப்படியாவது பண்ணி ஆகணும். சில சமயம் யோசிப்போம், ஓகே இப்போது நமக்கு போட்ஸு தேவைப்படுது, என்ன பண்ணலாம், யாரை கேட்கலாம் அப்படிங்கும்போது கரெக்டாக வருவாங்க. யாராவது ஒரு டோனர் அனுப்பி வைப்பார் சத்குரு. அந்த வில்லேஜுக்கு வந்து, நாங்கள் வந்து இந்த கம்பெனிலேருந்து வரோம், நாங்கள் வந்து இவ்வளோ போட் சப்ளை பண்ணலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு, வாங்க. அவங்க ஃபிஷர்மேன் யார் யார் இருக்காங்க, நாங்கள் என்ன மாதிரி எத்தனை வில்லேஜஸ் இருக்காங்க, 4 பேருக்கு ஒரு போட்டு, ஏன்னா எல்லா போட்டுமே போயிடுச்சு இந்த வில்லேஜஸில், இவ்வளோ போட்ஸ் தேவைப்படுது எங்களுக்கு, உங்களால் எவ்வளோ முடியுதோ நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு பக்காவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறோம், நாங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணி இவங்க கூட ஸ்டே பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னப்போ டொனேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிது. அதே மாதிரி அந்த மொபைல் கிளினிக்கு கரெக்டாக நம்ம அந்த ஏஆர்ஆருக்காக பண்ண ஒர்க்கு அப்போல்லாம் எதுவும் ஸ்பான்சர்ஷிப் வரல. பட் இது வந்தப்போ அவங்களெல்லாம் கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணி பார்த்தப்போ 5 மொபைல் கிளினிக்கு நமக்கு சென்னை அண்டு கடலூர் கோஸ்டல் ஏரியாவுக்கு ஸ்பான்சர் ஆச்சு. எல்லாம் பிகாஸ் தே வாண்டட் டு டூ சம்திங் ஃபார் த சுனாமி ஹிட் பீப்புள். ஸோ அந்த 5 மொபைல் கிளினிக் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இது இந்த கிரவுண்ட் ஒர்க் ஃபார் தி ஃபிஷிங் நெட்ஸ், போட்ஸ், ஹவுசஸ். அதே மாதிரி நாங்கள் வீடு கட்டுறதுக்கு ஸ்டீல் வேணும்னா கரெக்டாக அன்றைக்கி பார்த்து செயல்லேருந்து ஒரு டீம் வரும். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு கண்ணு முன்னால் வி ஆர் சீயிங். அவங்க வந்து ஓகே வி கேன் புட் யூ த்ரூ டு அவர் டீலர், அவங்க டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு ஸ்டீல் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு, இப்படி தான் வாங்க. இது போட்ஸுடைய மோட்டர்ஸ்க்கு இதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம். நம்ம எப்போ இது வேணுமே இப்போ அப்படின்னு நாங்கள் யோசிப்போம், கரெக்டாக யாராவது வந்து நிற்பாங்க. இட் வாஸ் அஸ்டவுண்டிங். அதே மாதிரி எல்லா வில்லேஜஸ்லேயும் ஒரு வாலிபால் கோர்ட், ஒரு த்ரோ பால் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்கும் ஸ்பான்சர்ஷிப்ஸ் கிடச்சிது. எல்லாமே நமக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப்ஸ் அந்த டைமில் கார்பரேட்ஸ் கிட்டேருந்து நிறைய வந்து, இண்டிவிஜுவல்ஸும் வந்து நிறைய பண்ணாங்க. அண்ட் எப்படி வருது அப்படிங்கிறத இந்த மாதிரி சத்குருவுடைய கிரேஸில் நமக்கு ஒன்றுமே பண்ணாமல் அங்கே ஜஸ்ட் நின்னா போதும், ஒர்க்கு நடந்துடும் அப்படிங்கிறது கிளியராக புரிய வச்சது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, ஜஸ்ட் அங்கே இருந்தால் போதும். வி ஜஸ்ட் ஹேவ் டு பி ப்ரெசன்ட், நத்திங் மோர் இஸ் ரிக்வயர்ட். அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் வந்தது. எல்லாமே 3 to 4 months we could fund all the boats. Everybody had boats, everybody had fishing nets, everybody had motors for their boats, and house construction had started. அதுவும் ஒரு யூனிக் டிசைன் சத்குரு had designed. சத்குரு டிசைன் பண்ணி கொடுத்தாங்க. சத்குரு நம்மளுடைய தீர்த்துக்கொண்ட அப்போ ஆயிருந்தது, அதனுடைய மோல்ட்ஸ் யூஸ் பண்ணி and inauguration happened with senior people and the collector and the
அந்த மாதிரி சீனியர் பீப்புளெலாம் வந்தாங்க. வந்து they all appreciated the work which was happening. So that went off as a absolutely beautiful experience for me. இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வெளியில் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க சமயத்தில் சுனாமின்னு ஆரம்பிச்சு சத்குருவோட கிரேஸை முழுக்க முழுக்க நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து இந்த சுனாமியோட ப்ராஜெக்ட் தான் சொன்னீங்க. ஸோ திஸ் வாஸ் த திங் யூ வர் சேயிங். அருணகிரி அண்ணா வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறப்போ தியான்லிங்காக்காக நாங்கள் ஒர்க் பண்ணதெல்லாம் எப்படின்றது ஸ்டோரி சொல்கிறப்போ அப்படி தான் சொன்னாங்க. நாங்கள் அங்கே போய் நிற்போம், நாங்கள் என்ன தேவையோ அந்த மனிதர் தானாகவே வந்து கொடுப்பாங்க. நாங்கள் போய் வாய் திறந்து கூட கேட்கணுன்னு கூட அவசியம் இல்லை. ஆஸ் இஃப் அங்கங்கே ஆளுங்களை சத்குரு ஆல்ரெடி நிற்க வச்சு எங்களை அங்கே போக சொல்லுவாங்க, அவங்க வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க, அப்புறம் அவங்க டிஸப்பியர் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு எனக்கு அதுதான் ரொம்ப மேஜிக்கலாக இருந்தது. பட் இந்த இடத்துல கூட ஏன்னா நாங்கள் அங்கே வில்லேஜில் இருக்கோம். அந்த டைமில் போய் யாரையும் காண்டாக்ட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக ஏற்கனவே பண்ணியிருந்த காண்டாக்ட்ஸ் வச்சு தான் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் நிறைய பேர் வந்தாங்க எதிர்பார்க்க. இந்த செயல்லேருந்து வர டீமு. அப்புறம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு விஷயம் நடந்தது. போட்டுக்கும் ஸ்பான்சர் கிடச்சாங்க. பட் நம்ம ஆஷ்ரமில் வந்து நிறைய போட்ஸ் தேவைப்பட்டுக்கிட்டது, 90 போட்டாக நம்ம தேவைப்பட்டது. ஸோ நம்ம வந்து அந்த டைமில் போட்டுக்கு எல்லாத்தையும் விலையை ஏற்றிட்டாங்க. ஏன்னா அங்கே அந்த ஏரியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க அந்த பாண்டிச்சேரி மரக்கானம் ஏரியாவில் ஒரு 4-5 போட் மேனுஃபேக்சரர்ஸ் தான் இருந்தாங்க. அவங்க தான் வந்து இந்த என்டையர் ஏரியாவுக்கு தேவர் சப்ளைங். ஸோ டிமாண்ட் பயங்கரமாக வந்ததுனால ரேட்டு கண்ணா பின்னான்னு ஏறிடுது. ஸோ நாங்கள் வந்து இனிஷியலாக ஃபஸ்ட்டு போன உடனே ஆஷ்ரமில் சத்குரு டிசைட் பண்ணிட்டார், நம்ம ஆஷ்ரம்லேயே we can make the mold and get it made அப்படின்னு. ஸோ மேங்களூர்லேருந்து சில போட் மேக்கர்ஸ் ஹேட் கம் அவங்கள காண்டாக்டில் டு மேக் த திங். ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு போட்டுடைய மோல்டு வேணும், நமக்கு ஒரு சாம்பிள் வேணும். ஸோ அங்கே இருக்கிற மோஸ்ட் ரெப்யூட்டட் போட் மேனுஃபேக்சரர் ஃபிஷர்மேன் சொல்கிறத வச்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் கேட்டாங்க. என்கிட்ட ஒரே ஒரு பீஸ் இருக்குது, பாக்கியெல்லாம் சேல் ஆகிடுச்சு, இதுதான் என்னுடைய ப்ரைஸ் 75,000 rupees ஒரு போட்டுக்கு. அது கொஞ்சம் ஹை ப்ரீமியம், பாக்கியெல்லாம் ஒரு 60-65 அந்த ரேஞ்சில் இருந்தது. இது வந்து ப்ரீமியம் போட்டு, அது கம்மியாக நான் கொடுக்கவே மாட்டேன், ஜாஸ்தியும் இல்லை கம்மியும் இல்லை, இதே ரேட் தான் என்னோடது அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போட்டு முடிஞ்சதும் இதை கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். கோயம்புத்தூரில் என்ன ஃபிஷிங் பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படின்னாரு அவர். அங்கே ஒரு ஃபிஷிங் கம்பெனி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இல்லைங்க டோனார் வந்து பார்க்கணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு போட்டை அனுப்பிச்சி விட்டோம், அவ்வளோதான். பட்டு கோயம்புத்தூரில் போய் என்ன ஃபிஷிங் பண்ண போகிறீங்க மக்களாக கேட்டார். போட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அது அந்த மோல்டை வச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 90 போட்டு ஆஷ்ரம்லேயே பண்ணி. எவ்வளோ பண்ணாங்கன்னு தெரியல, ஆமாம் ஆல்மோஸ்ட் 90 போட்ஸ்க்கு மேலே பண்ணிட்டாங்க இம்மிடியேட்டாக வித்தின் த நெக்ஸ்ட் 3-4 months. And it was very cost effective. Must have been. Definitely must have been. ஸோ அதுதான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் எல்லா இடத்துலையும், அந்த 3 வில்லேஜஸில். ஸோ அண்ணா இந்த டைமில் அந்த கடலூருக்கு அந்த கிராமத்து மக்கள் வந்து ஈஷா சத்குரு எப்படி பார்க்க ஆரம்பித்தாங்க? வாஸ் தட் ஈஷா அங்கே போய் செயல் செய்கிறதுக்கு இன்னும் ப்ரொடாமினண்ட்டாக நம்ம வந்து ஆன்மீகம் யோகா இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வந்து அது ஒரு எப்படி மக்கள் நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க இல்லை பார்த்தாங்க? சரி, நாங்கள் ஒர்க் பண்ண 3 வில்லேஜஸ்லேயுமே வந்து ரிசப்ஷன் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். அண்ட் நம்ம வந்து மற்றவங்கள விட ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு லைவ்லிஹுட் கூட்டின்னு போயிட்டோம். ஏன்னா இந்த போட்ஸு எல்லாமே நமக்கு வந்து மற்ற கெப்பாசிட்டியோட நம்ம இங்கே இன்டர்னலாக பண்ண ஆரம்பித்ததுனால குயிக்காக நம்ம அவங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு அவங்களுக்கு லைவ்லிஹுட் வந்ததில் ரொம்ப பெரிய சந்தோஷம். அண்ட் கிளாஸு ப்ளஸ் இந்த மொபைல் கிளினிக் கேம்ஸு எல்லாமே வந்து இந்த ரிசப்ஷன் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவ். யாருமே கேம்ஸ் யோசிச்சிருக்கவே மாட்டாங்க, ஏஆர்ஆருடைய காம்பனண்ட்டாக இருந்தது இல்லை, அதனால அது வந்து எல்லாமே வந்து கரெக்டாக ஃபிட் ஆச்சு. வேற யாரோ ஒரு என்ஜிஓ வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, கரெக்ட். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து விளையாட்டு ஒன்று தேவை, அவங்களுக்கு வாலிபால் கோர்ட் வேணும், நெட்டு வேணும், இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்றது வந்து யோசிச்சிருப்பாங்களான்றது டவுட் தான். டெஃபினட்டாக. அண்ட் அதுவும் லேடிஸும் வந்து விளையாடுற மாதிரி சூழ்நிலை. ஸோ அவங்களுக்கும் வந்து அந்த வீட்டில் அந்த சோகத்தோடு உட்காந்துட்டு இருக்கிறத விட வெளியில் வந்து என்ஜாய் பண்ணி விளையாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்கு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. கிளாஸ் ரொம்ப நல்லா போச்சு. இது முடிஞ்சு மொபைல் கிளினிக்ஸ் லான்ச் பண்ணது வந்து லேட் ஆச்சு, கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன்னா வில்லேஜாக போய் இதுக்கப்புறம் ஒரு
ஆல்மோஸ்ட் இந்த ஒர்க்கு வந்து February March வரை போச்சு. அதுக்கப்புறம் மார்ச்சுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த மொபைல் கிளினிக் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். சின்ன சின்ன கிளினிக்ஸ் பக்கத்தில் ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அந்த என்டையர் ஸ்ட்ரெச்சுக்கு போனது வந்து செப்டம்பரில் தான் அஃபிஷியல் லான்ச் ஆச்சு. பட் அதுவும் ஒரு நல்ல ஸ்பான்சர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. பட் அந்த 1-2 இயர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா எல்லா ஸ்பான்சர்ஸும் காணாமல் போயிட்டாங்க. ஸோ ஆப்ரேஷன்ஸுக்கும் ஃபண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க. மெடிசன்ஸு, அந்த டீம் ஆஃப் டாக்டர்ஸுக்கு சேலரிஸு எல்லாத்துக்குமே அவங்க ஃபண்ட் பண்ணாங்க அந்த 1 or 2 இயர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அண்ணா இதில் ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். இது சத்குருவே சொல்லி நான் கேட்டேன். இந்த சுனாமி டைமில் நடந்துட்டு இந்த விஷயம் நம்ம ஈஷா என்ன ரிலீஃப் அங்கே பண்ணாங்க அப்படின்றப்போ, இது ப்ராப்ளி சத்குரு இதை யூஎஸில் சொன்னாங்களான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஈஷா வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன். அவங்களுக்கு வந்து ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறப்போ இது வேண்டாதது தூக்கி போட்டது எந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு ஃப்ரெஷ் செட் ஆஃப் புது துணி வாங்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு புதுசாக அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கான இது நம்ம கொடுத்தோம். ஸோ நீங்கள் அதை பற்றி சொல்கிறீங்க. அதுக்கு அவர் காரணமாக என்ன சொன்னாருன்னா, இவங்க வந்து பிச்சைக்காரங்க இல்லை, இவங்க வந்து நல்லா இருந்த வாழ்ந்தவங்க, சொந்த காலில் நின்று நல்லா கௌரவமாக வாழ்ந்தவங்க, இன்றைக்கி யாராவது ஏதாவது கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி பார்த்துட்ருக்க நிலமை வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கிழிஞ்ச துணியோ ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க அப்படின்னு அந்த சிதம்பரம் கோயிலில் சத்சங்கில் சத்குரு இது சொன்னார் நமக்கு. ஐ திங்க் அப்போ தான் நம்ம அண்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து க்ளோத்ஸுக்கு, பிளாங்கெட்ஸுக்கு, இந்த மாதிரி பெட்ஷீட்ஸுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் புதுசாக வாங்கிறதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணோம். அங்கே எல்லாமே மெடிடேட்டர்ஸ் மொபிலைஸ் பண்ணி வாங்கிட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அதான் இந்த 3 வில்லேஜில்னு இல்லை, நிறைய இடத்துல பண்ணோம். அண்டு ரொம்ப கிளியராக வந்து என்ன ஒன்று கவனிக்க முடிஞ்சுன்னா, நம்ம அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம வெஹிக்கிள் வருது, ஏதோ ஒன்று வருது அப்படின்னா எல்லாம் கும்பலாக அப்படியே வச்சுப்பாங்க, எனக்கு அப்படிங்கிற மாதிரி. பட் நீங்கள் லைனாக வாங்க அப்படின்னு சொன்னால் த வே தே யூஸ் டு ஃபால் இன் லைன். அழகாக வந்து ஒரு அந்த கம்ப்ளீட் டிசரேலேருந்து எல்லாருக்கும் இருக்குது, கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படிங்கும்போது ஹவு தே யூஸ் டு பி அந்த ஒரு சுச்சுவேஷனில். பட் தே வர் பைட்டிங் தேர் ப்ரைட் அண்ட் டேக்கிங். தே ஆர் நாட், அவங்க வந்து மற்றவங்ககிட்டேருந்து கையேந்துறதுங்கிறது அவங்களுக்கு பழக்கமே கிடையாது. ஸோ அதனால் நாங்களும் கொடுக்கும்போது அதை எப்படி ஒரு ஆஃபரிங் மாதிரி கொடுத்துட்டு அப்படி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். எங்களுக்கே வந்து இது ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கே இப்படி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இது பண்ணுவோம். ஏதோ ஒரு ஃபேவர் பண்ணுறோங்கிற மாதிரி யாருக்குமே அந்த எண்ணம் வரல. இப்போ ஈஷா வாலண்டியர்ஸுடைய அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து டெஃபினெட்லி சீயிங் த வே தீஸ் பீப்புள் வர் and the way it was being offered was a learning experience எல்லாருக்குமே. எப்போ வந்து முதல்ல சத்குரு உங்ககிட்ட இந்த ஈஷா வித்யா பற்றி பேசினாங்க? சத்குரு வந்து கூப்பிட்டாரு. இப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம், நம்ம இந்த செயலை செய்யலைன்னா அந்த குழந்தைங்களுக்கு அவங்க இருக்கிற அந்த குழியிலேருந்து வெளியே வர்றதுக்கு வேறு எந்த வாய்ப்பும் கிடையாது. இது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்டார். ஸோ நம்ம ஈஷா வித்யா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணப்போ பயப்படுவாங்க, கிளாஸ்க்குள்ளே வரத்துக்கும் பயப்படுவாங்க, வெளியவும் போக முடியாது. இந்த குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கவலைப்படாத, நீ நல்லா படிப்ப, நீ எத்தனை வாட்டி வேணாலும் அதே கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் வந்து டீச்சருக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணி படிப்படியாக நாங்கள் அவங்களை கூப்பிட்டு போகிறோம்.